ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரோட்ல வித்துட்டு போவாங்களா மாட்டாங்களா? ஃப்ரூட்ஸ் வாங்கலையோ, பழங்கள் வாங்கலையோ, பழம் வேணுமான்னு கத்திட்டு போறாங்களா ஒரு லேடி. ஓகேவா? கிருஷ்ணருக்கு அந்த பழம் சாப்பிடலாமே அப்படின்னு ஒரே ஆசையா. உடனே வந்து அந்த பழம் விற்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரே ஒரு பழம் தரீங்களா, எனக்கு ஒரே ஒரு பழம் தரீங்களா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொன்னாலும் அவ என்ன கொடுத்தா பழம் கொடுப்பாங்க, காசு கொடுக்கணும்ல நம்ம. கிருஷ்ணர் குட்டி பாப்பா கிட்ட காசு இருக்குமா, பைசா இருக்குமா? இருக்காது இல்ல. உடனே நீ ஏதாவது பொருள் தான் அப்பதான் உனக்கு பழம் தர முடியும் பணக்காரம்மா சொல்லிடுறாங்களாம். வீட்டுக்கு குடு 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 குடுன்னு ஓடி போறாராம். அரிசி நெல் இருக்குல்ல, அரிசி ரைஸ் மம்மி சமைப்பாங்கல்ல, அதை வந்து அவரோட குட்டி கையில எடுத்துக்கிறாராம். குட்டி கையில எடுத்துட்டு குடு 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 குடுன்னு ஓடி வரும்போது இங்க கேப் இருக்கிறது எல்லாமே விழுந்துட்டான். ஒரு 4 நெல் தான் இருக்கான். இந்தாங்க இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஃப்ரூட்ஸ் தரீங்களா கேட்டாராம். அப்போ கையில என்ன தெரிஞ்சுதானா சங்கு சக்கர ரேகைகள்லாம் தெரிஞ்சுதான் கையில பகவான்னு. உடனே நான் நல்லா தரேனே, ஆனா எனக்கு அதுக்கு பதிலா என்ன வேணும், மோட்சம் வேணும்னு சொன்னாலும் அவன். ஏன் நான் எப்படி மோட்சம் தருவேன், நான் குட்டி பாப்பா நான் உன் கைய பார்த்துட்டேன் அப்படி சொன்னாலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் பகவான் சில பேருக்கு மட்டும் காமிச்சிருக்காரு கிருஷ்ணர், எல்லாருக்கும் காமிக்கல. சின்ன சின்ன ஆளுங்களுக்கு மட்டும் காமிச்சிருக்காரு. உண்மையா பக்தி உள்ளவங்களுக்கு மட்டும் பகவான் தான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. ஓகேவா? இன்னொரு லீலை பார்க்கலாமா? கிருஷ்ணர் மண்ணு தின்ன சாப்பிட்டாரு. பண்ணு தின்னு யசோதா மாதா கிட்ட அடி வாங்க போறாரு. அதை பார்க்கலாமா?